Hi friends, welcome to Rekha Tips YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட்டாக க்ளோவாக ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மெட்டி, கேர்டு, கொஞ்சம் மஞ்சள், ஆலிவ் இதை வச்சு தான் நம்ம அந்த பேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படி இல்லைன்னா வெயிலில் போயிட்டு வந்திருக்கோம், நம்ம ஸ்கின் வந்து டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும், க்ளோவாக ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முல்தானி மெட்டி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், இதை ஃபேஸ்க்கு போடுற மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணலாம். தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஆலிவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் தேவையான அளவு இதை எடுத்துருக்கேன். இதில் வந்து இது தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டர்மரிக், இதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுன்னா இது கொஞ்சம் முல்தானி மெட்டி, கேர்டு, மஞ்சள் இவ்வளோ அளவு தான் தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணியும் போடலாம், கையிலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். முல்தானி மெட்டி, ஆலிவேரா ஜெல், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், தயிர் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிக்கோங்க, கையில் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையிலே யூஸ் பண்ண போகிறேன்.
அப்படியே நெக்லையும் போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போடணும் அப்படின்னா கூட ஃபேஸ் நெக்கையும் நம்ம கவர் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கின் டோன் வந்து நமக்கு அன்ஈவனாக இருக்கும். இப்போ இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா, இம்மிடியட்டாக கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.